அழைச்சிட்டு வாங்கய்யா. டேய் சிதம்பரம், எவ்வளவு நேரம்டா இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன்? போய் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தலை முழுகிட்டு வா. நிறைய மாசம்டா, தண்ணி கூட குடிக்காம இருக்கா பாரு. இப்ப தேவி ஒரு உயிர் இல்லடா, 2 உயிர். இப்பவாவது உண்மை தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படு. பிளீஸ் எழுந்து வாடா, அடம் பிடிக்காதடா. பாவண்டா சிவகாமி தாலியை கைட்டு எரிஞ்சிட்டு புருஷன் செத்துட்டான்னு சொல்லி நடராஜனை தலைமுழுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் நடராஜன் பெத்த புள்ளடா. ஆனா நீதான் வேணும், நீதான் எல்லாமேன்னு இங்கேயே கிடக்காண்டா. எழுந்துடுறா, இப்பதான்டா நீ எழுந்து நிக்கணும். நடராஜன் எப்படி பண்ணா? நடராஜனா என்ன கொல்ல வந்தா? எப்படிடா அது? நான் வளர்த்த பிள்ளைடாம
என் நெஞ்சில போட்டு அவனை தூங்க பண்ணுவேன். அசந்து தூங்கிடுவான். எழுந்து படிக்க போனா குழந்தை முடிச்சுக்கிடுவானுங்கிறதுக்காக அப்படியே நெஞ்சில போட்டு தட்டி தட்டி அவனும் தூக்கி போயிடுவான், நானும் தூக்கி போயிடுவேன். அப்படி இருந்தவனா இப்படி எல்லாம் பண்றான். எப்படிடா எப்படிடா பத்ரி? என் தம்பி இல்லடா அவன். என் குழந்தை மாதிரி வளர்த்த தாயில்ல பிள்ளைன்னு 10-12 வயசு வரைக்கும் அவனை எங்கேயாலேயே குளிப்பாட்டி உடையெல்லாம் மாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவேண்டா. எங்க பள்ளிக்கூடத்துல சரியா சாப்பிடாம இருந்துருவானோங்கிறதுக்காக மெனக்கட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் நான் வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி நான் அவனுக்கு சோறு ஊட்டினேன்டா. பாவண்டா, திடீர்னு ராத்திரில அம்மா ஞாபகம் வந்து அம்மா அம்மான்னு அழுவான். அப்ப நான் தான் அவனை அம்மா மாதிரி அரவணைச்சு அவனை தூங்க வைப்பேன். அவனுக்கு அம்மாவா இருந்தேன், அப்பாவா இருந்தேன், அண்ணனாவும் இருந்தேன். ஆனா என் தம்பியை இல்லாம போயிட்டானடா இப்படி. பொத்தி பொத்தி வளர்த்தேன்டா அவனை, பொத்தி பொத்தி வளர்த்த. எங்க போனாலும் நடந்து போன பாவம் பிஞ்சு காலு நோவு மேனு தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருந்தேன். குழந்தைக்கு என்ன தெரியும்? எதை பார்த்தாலும் தோல் மேல குதிச்சு குதிச்சு ஆடிக்கிட்டு இருப்பான். எனக்கு இருக்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாம அப்படி வளர்த்தண்டா அவனை. டேய், என் தோல் மேல குதிச்சு குதிச்சு என் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிரும்டா. அப்போ கூட சட்டையெல்லாம் கிழிஞ்சப்போ இவன் தான் கிழிச்சான்னு சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு என்னையே கிழிச்சு போட்டு பார்த்தானடா அவன். இது யாருகிட்ட போய் நான் சொல்லுவேன்? பத்ரி, உனக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப நாள் என்னோட கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தது காரணம் எங்க எனக்கு வர போற மனைவி நான் காட்டுற அளவுக்கு நட்ராஜுக்கிட்ட பாசத்தை காட்டாம போயிருவோங்கிற பயத்துல தான். அப்புறம் நீ எல்லாம் வந்து சொல்லத்தான் என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், என்ன இருக்குதா? என்ன கட்டிக்கு சம்மதிச்சு வரவ நட்ராஜனையும் தன்னோட மக மாதிரி பார்த்துக்கணும். அதுக்காக அவனை கல்யாணத்துக்கு முதல்ல வீட்டுல கொஞ்சம் பழக விட்டேன். அவனுக்கு அவகிட்ட அம்மா மாதிரி ஒரு உணர்ச்சி வரான்னு பார்த்த பிறந்தான்னு சம்மதிச்சேன். ஆனா நல்ல வேலை நான் நினைச்ச மாதிரி என்ன கட்டிக்கிட்டவா நட்ராஜன்கிட்டயும் மூத்த மகன் மாதிரியே நிறைய பாசத்தை கொட்டினான். ஒரு நிலைக்கு அப்புறம் என்னை விட அதிகம் பாசத்தை காட்டினான். அவனுக்கு ஒரு சின்ன அடிபட்டா கூட அவன் தாங்க மாட்டான். அப்படியே அவன் அண்ணி அம்மா மாதிரி இருந்தா, நான் அவனுக்கு அண்ணனாவும் இருந்தேன், அப்பாவை மாதிரி இருந்தேன். அப்படி எல்லாம் வளர்த்து என் தம்பி இப்படி பண்ணிட்டேன்டா, இப்படி பண்ணிட்டேன்டா. வெறுத்து போச்சுடா பத்ரி, எனக்கு வெறுத்து போச்சுடா. என் நட்ராஜனே என்ன கொல்றதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கான அவங்க வந்து சொல்லப்போ என்னால சத்தியமா நம்ப முடியல பத்ரி, சத்தியமா நம்ப முடியல. இது உண்மையா இருக்காது, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் நான் வீட்டுக்குள்ள வந்தேன். எப்ப படுக்கை கடியில அவங்க சொன்ன மாதிரியே இந்த கத்தியெல்லாம் இருந்துச்சோ
அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன்டா மந்திரி, நான் செத்து போயிட்டேன். அப்புறம் அவங்க ஜோடனை பண்ண மாதிரி கத்தியில குத்தின மாதிரி ரத்த கரியோட நான் இங்க படுத்தப்பா. என் தம்பி நடராஜன் வந்து சொன்ன வார்த்தையெல்லாம் அப்ப நான் கேட்டப்போ, ஆண்டவா அந்த விஷயமே உயிர் போயிடக்கூடாதுன்னு தோணுச்சுடா. இப்படியெல்லாம் கூட ஒரு நம்பிக்கை துரோகமா? என் மகன் மாதிரி நம்பினே 40 வருஷம் பாசத்தை குட்டினே. அவனா இந்த மாதிரி துரோகத்தை பண்ணினா நெஞ்சு வலிக்குதுரா பத்ரி, நெஞ்சு வலிக்குது. இதுக்கு மேலே என்னால தாங்க முடியல பத்ரி. நான் போய் சேர்ந்துடுறேன் பத்ரி, நான் போய் சேர்ந்துடுறேன். நான் செத்து போயிடுறேன் பத்ரி, நான் செத்து போயிடுறேன். மனசு விட்டு போச்சு, எல்லாம் போச்சு. சிதம்பரம் அழாதடா, பிளீஸ் அழாத. நீ சாக கூடாதுடா. நீ செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. நீ சாகவே கூடாது. சந்தோஷியும் பாரதியும் நீ தான்டா திருப்ப இங்க அழைச்சுக்கிட்டு வரணும். சிதம்பரம், பாரதி இந்த வீட்டு மகாலட்சுமிடா. அவளை நிர்கதியா விட்டுற முடியுமா? தப்புடா, அது தப்பு. கெட்டவனுக்காக நல்லவங்களை நீ தண்டிக்கலாமா? அது தப்பு இல்ல. மறுபடியும் ஒரு தப்ப நீ பண்ணக்கூடாதுடா. பிளீஸ், உன்னால மட்டும்தான்டா முடியும். பாரதிய சந்தோஷி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வர உன்னால மட்டும்தான்டா முடியும். சிதம்பரம், நீ வலிய தாங்கித்தான் ஆகணும். நீ தாங்குவ, உன்னால தாங்க முடியும். நீ பழைய சிதம்பரமா மறுபடியும் வரணும்டா. சிதம்பரம், நீ வெறும் அண்ணன் மட்டும் இல்லடா. அப்பா, பெரியப்பா, மாமா, மாமனார், இப்படி பல பொறுப்பு இருக்குடா உனக்கு. பிளீஸ் சொல்றத கேளுடா, பிளீஸ். இவத்துக்கு எனக்கு ஃபோன் பண்றா. திருப்பி எதுக்கு ஃபோன் பண்றா? ப்ளீஸ் கதர், இடங்க கதர். வேற யாருக்கும் பண்றது பதில் எனக்கு பண்றாளா? அப்படிதான் இருக்கும். ஐயோ கதர், புரிஞ்சுக்காம. எடுங்க கதர், எடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் கதர். பேசாம அப்படியே விட்டுடலாமா? பேசித்தான் பார்ப்போம். ஹலோ, ஹலோ, நான் தான் தேவி பேசுறேன். தெரியுது, நான் கதிர் பேசுறேன். நீ வேற யாருக்கோ கால் பண்றதா நினைச்சிட்டு எனக்கு டயல் பண்ண போல இருக்கு. நான் போனை கட் பண்ணேன். இல்ல கதர், சாரி கதர். இங்க பாருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு வீட்டுக்கு? நீ என்ன திட்டதா இருந்தாலும் போன்லயே திட்ட. இல்ல கதர், நான் உங்களை திட்டுறதுக்காக நான் ஃபோன் பண்ணல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இங்க பாரு, என்னால நேர்ல வர முடியாது. எது சொல்றதா இருந்தாலும் போன்லயே சொல்லு. ஐயோ, என்னால பேச முடியல கதர். தேவி, ஏய், என்னாச்சு? ஏன் அழுற? அப்பா
அப்பாக்கு என்னாச்சு சொல்லு தேவி, உங்க அப்பாக்கு என்னாச்சு? அப்பா ரொம்ப பாவம் கதர், ரொம்ப பாவம். மாமாவுக்கு வந்தது பத்தி அப்பா என்னது? ஏய் நீ அழாம பேசுறியா? நீ பேசுறது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. எதை சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. என்னால ஒண்ணுமே பேச முடியல கதை. என்னால காரு கூட ஓட்டிட்டு வர முடியாது கதை. தயவு செஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க நேர்ல வாங்க. சரி இதை பாரு, நீ அழாத, நான் வரேன், நேர்ல வரேன், நேர்ல பேசலாம். நீ அழாம இரு. நிறமாச கர்ப்பிணி அழுதுட்டு இருந்தீனா நீ அழாம இருமா. நான் நேர்ல வரேன். நான் வரேன், இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீ அழுறது நிறுத்து என்ன? சரி வாங்க. நான் தோ வந்துடுறேன், உடனே வரேன். பாய். கான்ஸ்டபிள் சார், நடராஜன் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். முருகன், என் சர்வீஸ்லயே இப்படி ஒரு கேஸ் நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நோ சார், பாரதிக்கும் சந்தோஷம் தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். எஸ், 25 வருஷத்து கேஸ். அந்த பாரதி குழு கொடுக்கலன்னா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. சரியா மாட்டிக்கிட்டான். அந்த முருகேசனோட சொந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்காரு சார். எந்திரியா. ஜெய் ஹோ நடராஜன் சாப், ஜெய் ஹோ. எப்படி இருக்கீங்க? யோ, என்னைய மாப்பிள மாதிரி முறுக்கிட்டு இருக்கிறான். என்ன மாமியார் வீட்டு விருந்துக்கு வந்திருக்கான். அவன் சட்டையை கழட்டியா? முதல்ல கழட்டியா சட்டை? ஆளும் மூஞ்சம். யோ, சொல்ற கால விழுகல, சட்டையை கழட்டியா? என்ன செயினை கழட்டுன்னு தனியா சொல்லுவோம் உனக்கு? கழட்டியா அதையும்? யோ, செயினை கழட்டியா? முருகன், பக்காவா எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சார். எதுக்கு நீங்க இன்னொருத்தர தரவா செக் பண்ணிடுங்க. ஓகே சார். போ போய் உட்காரு. போ உட்காரு. போ. என்ன திமுற? பெஞ்சில உட்கார்ந்திருக்க. அக்யூஸ் 4 பேரோட போய் உட்காரு. போ. என்ன பாக்குறீங்க நடராஜன்? அவங்க எல்லாம் நேத்தே வந்துட்டாங்க, நீங்க தான் லேட்டு. யோ, சொல்றேன்ல, போய் உட்காரியா. போயா. டேய், உட்கார்றா.
டேய் கையை கட்டுறா